Hi students, welcome to my channel. So the 12th chemistry second midterm ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நான் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன், மறக்காமல் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன் ஃபுல்லாக முடிக்க பாருங்கள். ஏன்னு கேட்டால் இதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது சுத்தமாக. ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க செகண்ட் அமாங் தி ஃபாலோயிங் செல்ஸ், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் அஃபெக்ட் அப்சார்ப்ஷன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிக்ஸ்த்து 1 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாம் படிச்சுக்கோங்க. நான் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்தளவுக்கு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 7th கொஷின் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஷின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்லாட் பிரிட்ஜ் இன் கால்வானிக் செல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் ஹார்மோன்ஸ் கிவ் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு காமன் கொஷினு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஆர்கானிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். ஸோ டபுள் சால்ட்ஸ் பார்க்குறீங்க, அது இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லலை, எல்லா சப்ஜெக்ட்டுமே டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரிக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட பார்க்குறேன் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஆர்கானிக் தான் வந்திருக்கு ஏல. ஸோ ஆர்கானிக்லனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயூபேக்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐயூபேக் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஐயூபேக் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா 18th இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மோலார் கண்டக்டன்ஸும் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஐ திங்க் அது சுகரை பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 20A வந்து கேப்ரியல் சிந்தசிஸும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.